Hello guys, welcome to Family Guys. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So today நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்னன்னா நைட் டைம் பீச் போக போறோம். ஸோ என்ன பீச் அப்படின்னு கேட்டீங்கன்னா NITK பீச் மேங்களூர்ல. ஸோ யாரெல்லாம் போறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா நம்ம போக போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்ல இருந்து. இப்போ டைம் எக்ஸாக்டா 10:30 ஆக போகுது. ஸோ பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஸோ யூ வில் ஆல்சோ ஜாயின் வித் தஸ் டிஜிட்டலி. பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம் பட் வழி இல்ல, அதனால வழி தேடிட்டு இருக்கோம். பெட்ரோல் பங்க் இங்குள்ள வழி தெரியல. டிராபிக் இருக்கு, இன்னும் ரோட்ல எப்படி இருக்குன்னு தெரியல. அங்க பார்க்கலாம், காமிக்கிறேன். ஃபுல்லா டிராபிக், லாரி பஸ். வெளியில போறதுக்கு நம்ம போகாதே. வழி எங்க வெளிய வழியே காணும் கைஸ். வழியே இந்த பக்கம் பார்த்தா ஜோனு பஸ், அந்த பக்கம் பார்த்தா ஜோனு லாரி. எந்த பக்கம் போறதுதான் தெரியல. நடுவுல பூந்துட்டு வழி வந்துட்டது, வழி வந்து விட்டது, மொழி தெரிந்து விட்டது. Yes guys, ஃபைனலி அவுட் ஆஃப் ஸ்டேஷன். பக்கத்துலயே தான் போறோம், அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் போல. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கூடிய சீக்கிரத்துல போவோம். எஸ், சக்சஸ். ஸோ guys, இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ அப்படியே பீச்சுக்கு கிளம்புவோம். சே ஹாய். பெட்ரோல் வண்டியில போட்டோம், எங்களுக்கு போடவே இல்லை. ஒரு வழியா கேமராவை செட் பண்ணி மைக்க செட் பண்ணி நாமளும் செட் ஆகி கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அங்க போய் சேர்ந்து இருப்போம். அடுத்து என்ன நிலப்படம் அங்க போய் பார்க்கலாம். போக போற பீச்சை பத்தி சொல்லணும்னா இருட்டா பயங்கரமா இருக்கும். அழகா அப்படி இருக்கும். NITK ಬೀಚ್ ಅಲ್ಲಿ ಕಾಲೇಜ್ ಉಂಟು, ಬೀಚ್ ಉಂಟು, ನಡುವಲ್ಲಿ ಒಂದು ದಾರಿ ಉಂಟು. ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಉಂಟು, ಹಿಂದೆ ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ನೀನ್ ಗ್ರೇಟ್. ಯಾಕೆ ಅಲ್ಲಿ ಭೂತ ಉಂಟು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಸೊ இப்ப என்னன்னா பூதனா பேய் பேய் இருக்குன்னு சொல்றாங்க. எங்களை பார்த்து பேய் ஓடங்கிட்ட போதும். ரெண்டுமே ஒண்ணுதான். பூத்த கன்னடத்துல கோஸ்ட். இது எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். கோஸ்ட் சொன்னாங்க. ரொம்ப பேர் போன பீச் அது. NITK பீச். NITK பீச் ஃபுல் ஃபார்ம். பெங்களூருக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பீச் வந்து விசிட் பண்ணுங்க. எத்தனை பேர் மேங்களூருக்கு வந்து விசிட் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவு பெரிய பீச் ஒண்ணும் இல்ல. கமெண்ட் மட்டும் இல்ல, பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பையன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. எஸ் கைஸ், எது பண்றீங்களோ இல்லையோ பொய்யின்னு சப்ஸ்கிரைப் மட்டும் அமுக்கி விடுங்க. மொபைல் இருக்கு அதுல. எஸ் கைஸ், தயவு செஞ்சு மொபைல்ல மட்டும் பெல்ல கையில அமுத்துங்க. எங்க மூஞ்சி காணோம், வாய் மட்டும் வருது. ரோட்ல யாருமே இல்ல. யாருமே எது தப்பா நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் எல்லாமே. ஆமா, ஜேகே just for kidding. கிட்டிங். whatever. எனக்கு அது கிசிங் கேட்டது. அதுலவே இருக்காது. ஃபைனலி இப்ப வந்து நம்ம சௌக்கிய தாண்டி போயிட்டு இருக்கோம். சௌக்கினா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. சௌக்கி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து
கொட்டார சௌக்கி அப்படின்ற ஒரு பிளேஸ். அவங்க அங்கதான் இருந்தாங்க. ஒட்டார சௌக்கினா எல்லாம் சொல்லிடாதீங்க. பிளேஸ் பேரு தான் ஒட்டார சௌக்கி. இப்ப வந்து என்னன்னா தமிழ்ல என்ன சொல்றது? பனி. பனி பனி fog விழுற காட்சிகள் அப்படி கண்ணுக்குள் தெரிகிறது. அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். இது பனி இல்ல, பனி இல்ல, அது டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. ஆனாலும் எங்குமே டிராபிக் இருக்கு ரோட்ல. மெயின் ரோட்ல ஹைவேஸ்ல. ஷாப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு. என்ன கடை? தோடியும் வேணாம் கோடியும் வேணாம், போலாம். இல்லையா? இல்லையா? உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும். தட் இஸ் அவர் பெங்களூர் ஃபோர்ட். எல்லா செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரொம்பவே டைட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. போட் எல்லாம் இங்க பட் இதுதான் இங்க எல்லாமே ஃபோர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து MCF வரும். ஸோ இது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க அதை பார்க்கலாம். ஸ்மெல் தான் வரும். ஸோ இது வந்து பனம்பூர் ஏரியா வந்து ஃபுல்லாவே ரொம்ப ரொம்ப பிஸியா பொல்யூட்டடா அப்படிதான் இருக்கும். இங்க ரொம்ப வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். அவர் மேங்களூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். இது வந்து பனம்பூர்ல உள்ள விடமாட்டாங்க. பனம்பூர் க்ளோஸ் ஆயிருக்கு எப்பவும். ஆமா, நைட் நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி NITக்கு போயிருந்தோம், நானும் என்னோட ஹஸ்பண்டும். ஸோ நியூலி மேரிட் கப்பிள்ஸ் இன்னும் போகல நைட் டைம் பீச்சுக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க ட்ரை பண்ண போறோம். மார்னிங் நேரத்துல ரொம்ப வாட்டி போயிருக்கோம். அவங்க மார்னிங்ல நிறைய வாட்டி போயிட்டாங்களா. இந்த பக்கம் போனோம்னா உங்களுக்கு பனம்பூர் பீச் கிடைக்கும். நைட் டைம் டிராவலே ரிஸ்க் தான். பெங்களூர், சென்னை அந்த மாதிரி பிளேசஸ் தான் ஓகே. பட் பெங்களூர் வந்து நைட் அவுட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரேர் தான். ஏன்னா இங்க 8 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. ஒரு வீட்டுல உள்ளே வேலை கூப்பிட்டு தெரிஞ்சதால அது மட்டும்தான். മലയാളത്ത് പറയൂ. என்ன പറയാ? இதுக்கப்புறமா நீங்க இந்த vlogல எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ்டப்பா தான் பார்க்க போறீங்க. தமிழ் இருக்கும், துளு இருக்கும், கன்னடா இருக்கும், மலையாளம் இருக்கும், எல்லா லாங்குவேஜும் மிக்ஸ்அப் ஆகி தான் வரும்.
ಅಲ್ಲಿ ಶಾಪ್ಸ್ ಇದಾವೆ. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தமிழ்நாடுல தான் ரோட்டு சைடு தள்ளுவண்டி எல்லாம் இருக்கும். கையேந்தி கரெக்ட் 1 பாயிண்ட். தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கும்ல, எல்லா இடத்துலயும் ஆல்மோஸ்ட். பட் மேங்களூர்லவே ரொம்ப 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 ஸ்டாட்டிக்கலி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் இப்போ நிறைய ரோட் சைடு ஃபுட்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்ணலாம். 24 கேரட் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரோ பார் கரெக்டா? ஓகே, ரெஸ்டாரண்ட் ஓப்பனா இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் போய் ஒரு vlog பண்றோம். என்ன அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட். சோ டப்பு வந்து கூட்டிலே போறோம். நீங்க வண்டிய நேரா பார்த்து ஊத்துங்க சார். ನೀವು அந்த பக்கம் பார்த்தா என்னடா டாமா போனேன்னு சொன்னா உடனே அப்படிதான் நானும் நினைச்சேன். பட் இவங்க சொல்ற மயிலிறகு வேற ஸ்டோரி இருக்கு கைஸ். அது நம்ம ஒரு சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணிடுவோம். ரிலீஸ் பண்றதுக்கு ஃபுட்டேஜ் இல்ல, ஆனா அந்த ஸ்டோரி வேணா சொல்லலாம். அந்த கதை எப்படி வந்துச்சு? மயில் கதை. மயிலால உயிர் தப்பிச்சோமா இல்ல உயிர் தப்பிச்சதுனால மயில பார்த்தோமான்னு தெரியல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி போயிட்டு இருக்கும் போது நான் சடனா அங்க பாருங்க மயிலுன்னு சொல்ல என் புருஷன் டக்குனு திரும்பி பார்க்க முன்னாடி இருக்கிறவன் காரை பிரேக் அமுத்த நம்மளும் அப்படியே அமுத்த சூப்பரா இருந்துச்சு. அதுவும் மெயின் பெருமாளே வந்து நின்ன மாதிரி. ஆமா, நல்ல வேலைங்க. அன்னைக்கும் அதே பீச்சுக்கு தான் போனோம். பீச்சுக்கு போனோம், ஆனா வேற பீச்சுக்கு போனோம். அந்த பீச்சும் ஒரு நாள் போய் உங்களுக்கு நாங்க vlog போடுறோம். ஆமா, ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னு படுகுத்ரி பீச் இருக்கு, மால்ஸ் இருக்கு, ஃபேமஸான டெம்பிள்ஸ் இங்க இருக்கு. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கு, ஆனா ஃபேமஸான கோயில் இருக்கா? இந்த சவுண்ட் இப்ப எங்க இருக்கு வருதுன்னு பாக்காதீங்க. பின்னாடி எங்க அத்தை இருக்காங்க, ஆனா அவங்க வீடியோக்குள்ள வரல. அவ்வளவுதான், வந்திருப்பாங்க சின்ன சின்ன ஸ்லைட்டா அங்கீங்க. மங்கள்தேவி மட்டும் இல்லப்பா, நிறைய இருக்கு. மங்கள்தேவி இருக்கு, கட்ரீல் இருக்கு, கத்ரி இருக்கு. ரொம்ப பழங்காலத்து வெரி வெரி ஓல்டஸ்ட் டெம்பிள் கத்ரி. குத்ரோலி இருக்கு, தர்மஸ்தலா, சுப்பிரமணியா, பூவடேஸ்வரா அப்படின்னு நிறைய கோயில் இருக்கு. மூகாம்பிகா, ஸ்ருங்கேரி, ஷிர்டேரி, ஷிரடி, ஸ்ருங்கேரி. சுத்தி சுத்தி போனீங்கன்னா நிறைய கோயில் இருக்கும்.
இது சர்வீஸ் ரோட். ரோட்டை போட்டாங்க ஃபைனலாக. ரோட் ஆல்ரெடி போட்டாங்க. அது வாட்டர் லைட் அழகு லைட் எங்க பெங்களூர் பொறுத்தவரையில எப்ப பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ரோட நடந்துட்டே தான் இருக்கும். தோண்டுவாங்க, மாட்டுவாங்க, திரும்பி தோண்டுவாங்க. எதுக்கு தோன்றீங்கன்னே தெரியாதுடா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆக போறோம். ஸோ இதுக்கப்புறம் ரோடெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்பவே டார்க்கா இருக்கும். கூட்ட கூட்டமா போறாங்க. இருக்கலாம். எங்கப்பா வழிய காணும். இந்த வழியாவா போனோம். நெக்ஸ்ட் கட் ஆக்சுவலி இந்த சர்வீஸ் ரோடு எதுக்குன்னா அங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சுல, அதனால இந்த பக்கம் ஆக்சுவலி ஸ்டேட் டைவர்ஷன் கார். ஓகே गाइस, ஸ்டேட் டைவர்ஷன்ல வந்திருக்கோம். ಅವ್ರು ಹಾಡ್ತಾರೆ, ಒಳ್ಳೆ ಹಾಡ್ತಾರೆ. ಎಲ್ಲರೂ ಹಾಡುವ ಸಾಂಗ್ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕ ನಿಮ್ಗೆ ಎಷ್ಟು ತಮಿಳಲ್ಲಿ ಯಾವ ಸಾಂಗ್? ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ತಮಿಳಲ್ಲಿ ಯಾವ ಸಾಂಗ್? ಯಾವ ಸಾಂಗ್ வாங்க வணக்கங்கண்ணா, நம்ம ஃபீலிங் லிரிக்ஸ் தெரியலனா அப்படியே அப்ரூட்டா கட் பண்ணிருக்கோம். அதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்ன கட்டா? நெக்ஸ்டா அந்த ஆர்ச் பக்கத்துல. எஸ், யூ ஆர் கரெக்ட். எஸ், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எது தெரியும். ஸ்ட்ரெயிட்டா போனா கார்வார், பானாஜி. ஸ்ட்ரெயிட்டா போனா உங்களுக்கு பனஜி, கார்வார், உடுப்பி எல்லாம். பெங்களூர் அந்த பக்கம் வராது. பெங்களூர் இல்ல, ஈச்சே இல்ல, கோவா. ஆச்சு ஈச்சே கோவா இல்ல, இரண்டு கோவா பக்கம் தான். NH66. So yes, உள்ள மிலிட்டரிக்காரங்க தான் இருப்பாங்க. அவங்க எல்லு ட்ரைனிங் இழுத்தானே. அப்புறம் the last time airport military இல்ல எல்லு சரி இந்த பக்கம். சோ இங்க எல்லாம் ஃபுல்லா military authorities and training, Indian Army training அங்க நடந்துருக்கு. And also they have cottages மாதிரி NCC house. NCC house stay பண்றதுக்கு cottage அதெல்லாம் கொடுத்திருக்காங்க சைடுல ஃபுல்லா. நம்ம வாங்குறோம் அதே மாதிரி. இப்பதான் ஒரு கார் வருது. சோ பீச் போறோம். இங்க விடுறாங்களா இல்ல தெரியல, அது வேற டவுட் ஆயிடுச்சு. நான் போவோம் லட்டா வந்துட்டல நம்ம போறோம்ல. ஏன்னா அவன் தான் காருக்கு பெட்ரோல் போட்டு அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கான். சோ அவனுக்கு தான் லாஸ், நமக்கு இல்ல. ரொம்ப ரொம்ப யுகம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த பக்கமே வந்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்புறமா நம்ம மூஞ்சி பார்க்க வேணாம், இங்க பாருங்க.
பார்க்கவே ரொம்ப இருட்டா பயங்கரமா தான் இருக்கும். பீச் சவுண்ட் இங்கே வரை கேக்குது. ஆனா கேக்குதா? எனக்கு கேட்கலையே. கேட்கல ஏன்னா அவன் காது இல்லை. அங்க பாத்தீங்களா மேல த்ரிஷாவும் விஜய் போன ஞாபகங்கள் வருதா? ஐயோ இந்த கேமரா வேற கேமரா சரி அது தெரிய மாட்டேங்குதுப்பா. அங்க போய் நின்னாதான் தெரியும். வெல்கம் டு NITT பீச். கொஞ்ச நேரத்துக்கு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. Just இங்க வந்து. எஸ் எல்லாம் காம்பவுண்ட் பண்ணுறாங்களா? we have headed to beach now. wow சூப்பரா இருக்கு guys. பார்க்கவே ஆனா எதுவுமே தெரியல. கருப்பா ஒரு பீச் மட்டும் தெரியுது. இங்க நிப்பாட்டிடுவோமா? இங்க நிப்பாட்டினா நமக்கு போறதுக்கு ஏசவா இருக்கும். சீ வசதியா இருக்கும். ஏ நண்டு வருதுப்பா. ஏ நண்டு நண்டு. அதான்